ஹாய்ங்க. சண்டே மார்னிங் காலையில் தோசை சுட்டு சட்னி அரைச்சிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. சட்னி ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த சட்னி ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணேங்க. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து வடச்சட்டியில் எண்ணெய் விட்டுட்டு உளுந்து ஆட் பண்ணிக்கலாங்க. வெள்ளை உளுந்து ஆட் பண்ணி கலர் சேஞ்ச் ஆனதும் எடுத்து வச்சிடலாம். அப்புறம் கொஞ்சம் கடலைப்பருப்பு, அதுவும் கலர் சேஞ்ச் ஆனதும் எடுத்து வச்சிடலாங்க. கருக விட வேண்டாம். அப்புறம் 15 சின்ன வெங்காயம், ஒரு 5-6 பல்லு பூண்டு அதே எண்ணெயை விட்டு நல்லா வணக்கலாங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா 2, பச்சை மிளகா 2 ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக புளி விட்டு நல்லா வணக்கி எடுத்து வச்சுக்கலாங்க. இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா உப்பு, தேங்காய் போட்டு அரைச்சா சட்னி ரெடிங்க. நம்ம தாளிச்சும் கொட்டிடலாம். கருவேப்பிலை, கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். தாளிக்கவே இல்லை. தேங்காய் வந்து ஆப்ஷனல் தான், வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் தோசையும் சுட்டாச்சுங்க. தோசை வந்துட்டு நானும் அம்மா 2 பேரும் சாப்பிட்டாச்சு. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மதியானம் லஞ்சு வந்து எக் பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அம்மாட்ட. அதுக்காக அம்மா வந்துட்டு எக்கு, தக்காளிலாம் இல்லை வீட்டில், அதை வந்து வாங்க போயிருந்தாங்க. அவங்க வாங்கிட்டு வந்ததுமே 2 பேருமே உட்காந்து எல்லாம் கட் பண்ணியாச்சுங்க. அதுக்கப்புறம் நானும் குக் பண்ண வந்துட்டேன். இந்த ரெசிபி வந்து நெக்ஸ்ட் ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணுறேங்க. ஸோ அவ்வளோ செஞ்சு முடிச்சுட்டு அக்கா வீட்டுக்கு